வணக்கம் அன்பர்களே. ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு தை மாத ராசி பலன்கள். முதலில் இந்த தை மாதத்துக்குரிய கிரக அடைவுகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ரம் பெற்று ரிஷபமனையில் வீட்டிருக்க, செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடகமகனையில் அமர்ந்திருக்க, இந்த மாதம் குறிப்பாக சொல்ல போனால் தை மாதம் 8ஆம் தேதி 21/1/2025 அன்று செவ்வாய் பகவான் மிதுனமனைக்கு செல்கிறார். சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் கடகமனையில் ஆட்சி பலத்துடன் வீட்டிருக்க, கேது பகவான் கன்னிமனையிலும் ராகு பகவான் மீனமனையிலும் வீட்டிருக்க, புதன் பகவான் தனுசு மனையில் இந்த மாதம் தை மாதம் 11ஆம் தேதி என்று 24/1/2025 அன்று புதன் பகவான் தனுசு மனையிலிருந்து மகர மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல சூரிய பகவான் இந்த தை மாதம் முழுவதும் மகர மனையில் அமர்ந்திருக்கிறார். சுக்கிர பகவான் கும்பமனையில் வீட்டிருக்க எதுவரைக்கு இருக்காருன்னா தை மாதம் 15ஆம் தேதி 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார். கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் இந்த தை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதக பலன், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனராசி அன்பர்களே, ஞானம் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது, அன்பு பாசம் கருணை உள்ளம் கொண்டவர்கள், சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோட தொடர்பு கொண்டவர்கள், தர்ம சிந்தனை கொண்ட இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் செக்மெண்ட் வைஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்கள் முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். 10ஆம் இடத்தில் புதன் உட்கார்ந்துருக்கார். புதனுங்கிறது புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம், அறிவாற்றல் மிக்க ஒரு கிரகம், சமயோகித புத்தியை கொண்ட ஒரு கிரகம், வளைவு நெளிவு சுழிவாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். புதன் அங்கே உட்கார்ந்துருக்கார், நல்லா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் 10க்குரியவன் தனக்கு 6ல் போய் மறைஞ்சிருக்கிறதுனால சில சமயங்களில் அவசர முடிவு எடுக்கக்கூடிய நிர்பந்தத்தை கொடுத்துரும். அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது, ஆக்ரோஷத்தோடு செயல்படக்கூடாது. சில சமயங்களில் தடைகளை கொடுக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்கள் மனசை பாதிக்கக்கூடிய சில எதிர்மறை எண்ண கதிர்களை மற்றவர்கள் வீசுவார்கள். நெகட்டிவ் விஷயங்களை உங்கள் மேலே திணிப்பாங்க. பட் அப்போவும் நீங்கள் என்ன சொல்லணும், தைரியமாக கோபப்படக்கூடாது, ஆக்ரோஷப்படக்கூடாது, அவசரப்பட்டு வேலை விட்டுறக்கூடாது. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 8ஆம் அதிபதி ஆகிய சுக்கிரன் போய் வரக்கூடிய தை மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசியில் அமர்கிறார். 8க்குரியவன் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஆகாத கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்து அது ராகுவோடு சேர்ந்து பிரம்மாண்டமாக ஒரு எண்ண ஓட்டங்களை கொடுத்து இந்த வேலை வேண்டாம் வேற வேலைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி திடீர் அவசர முடிவு எடுத்து டக்குன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் நிற்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகக்கூடாது. டெம்ப்ட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வேலையை விட்டுறக்கூடாது. வேலை கிடைத்த பிறகு மாறுவது புத்திசாலித்தனம். இந்த மீனராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்குமா, மற்ற இடத்துல அப்ளை பண்ணா கிடைக்கும். கிடைத்த பிறகு ஒரு மாறுதல் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். அவசரம் ஆக்ரோஷம் கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இதை ஸ்ட்ராங்காக மறுபடி சொல்கிறேன்னா, சனி 12ஆம் இடத்துல இப்போ விரய சனியாக இருக்கிறதுனால, தொழில் காரகனான சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் உங்கள் ராசியில் ராகு என்கின்ற நச்சு கிரகம், பாம்பு கிரகம், விஷத்தன்மை கொண்ட கிரகம் இருக்கிறதுனால அவசர முடிவு எடுத்து விட்டு விரயத்தை சந்திக்கக்கூடிய தன்மைக்கு ஆட்படுவீர்கள்.
அதனால தான் சொல்கிறேன், வேலையை விட்டுற வேண்டாம், அவசரப்பட்டு விட்டுற வேண்டாங்கிறத அழுத்தி அழுத்தி இந்த இடத்தில் மீனராசி என்பவர்களுக்கு சொல்லிடுறேன். சரி, வேலையில் முயற்சியில் பலிதம் உண்டா? கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 10க்குரிய முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காருல்லவா, முயற்சி ஸ்தான அதிபதி உச்சபலம் ஆகிறார்ல, அப்போ முயற்சி எடுத்தால் வெற்றி உண்டு, அவ்வளோதான் சொல்கிறேன். அப்போ முயற்சி நடக்கும், நல்லபடியாக நடக்கும். புத்திசாலித்தனம் புதன் அங்கே இருக்கார். அப்போ புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் சூரியன். நல்ல வேலை உண்டு, வேலை மாற்றம் கிடைக்கும், திடீர் ப்ரமோஷன் ஒரு சிலருக்கு கிடைக்கும், அரசாங்கத்தின் மூலமாக நன்மை கொடுக்கும். ஸோ இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். 6க்குரியவன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார், லாபம் கிடைக்கும். சூரியனுங்கிறது அரசு, அரசு சார்ந்த விஷயங்கள், அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிச்சம் தரக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. அப்போ 11ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது சிறப்பு தான். அங்கு சனியின் வீடு கொஞ்சம் எரிச்சலக்கூடிய தன்மை இருந்தாலும் பெரிய பாதிப்பை கொடுக்க போவது இல்லை. சரி, தன விஷயம், குடும்ப விஷயம், வாக்கு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்க வேண்டும். ஏன்னா 2ஆம் இடம் என்பது தனத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தை விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்க்கிறார். அப்போ தனத்தை விரயம் பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய மாதம். அப்படின்னு என்ன, விரயங்கள் சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். அதே 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல நீச்சமாக உட்கார்ந்துருக்கார். அப்போ 2க்குரியவன் கொஞ்சம் வீக்காக இருக்கார்லவா, அப்போ பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பணம் யாரையும் நம்பி கொடுத்து விடக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது. எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் இக்கு வச்சு, ஒரு புள்ளி வச்சு, ஒரு கோலம் போட்டு அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும் இந்த மீனராசி என்பர்கள். ராகு உட்கார்ந்துருக்கார், ராகு உட்கார்ந்துருக்கார், 8ஆம் அதிபதியும் வந்து இணைய போகிறார். அப்போ என்ன நடக்கும்? எதிர்மறை நடக்கும். பிரம்மாண்டமான ஆசை வார்த்தைகள், ஆசை அபிலாசைகளை தூண்டிவிட்டு அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்க வச்சுட்டுருவார். அதே சமயத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பெண்களாக இருந்தால் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், ஆண்களாக இருந்தால் பெண்கள், அது குறிப்பாக கலத்திர விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, வீடு வண்டி வாகனத்தை அமைக்கக்கூடிய தன்மை இருக்கான்னா இருக்கிறதுன்னு சொல்லுவேன். அது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்தை 4ஆம் அதிபதி பார்வை சரி, தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய கிரகம் அந்த இடத்தை வலுப்படுத்தும். அப்போ 4ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறது. அந்த 4ஆம் இடம் என்பதுன்னு வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த இடத்தில் வலிமை பெற்று உட்கார்ந்துருக்கார், அந்த புதன் பார்க்கிறார். சரி, குருவின் பார்வையிலும் புதன் வருகிறார். எப்போ? வரக்கூடிய தை 11. அப்போ சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்தில் புதன் சுபத்துவமாக இருக்க போகிறார். 4ஆம் இடத்தின் மூலமாக நன்மைகள் தர காத்து கொண்டிருக்கிறது. சரி, 4க்கு காரகிரகம், வீட்டுக்கு காரக கிரகம் யாரு? சுக்கிரன். சுக்கிரன் எங்க? உங்க ராசிலேயே உச்ச பலத்தோடு இருக்கார். அப்ப காரகன் வலுப்பெறுகிறார். அப்போ 4ஆம் இடத்து கொடுக்கக்கூடிய வீட்டை குறிக்கக்கூடிய காரகன், வாகனத்தை குறிக்கக்கூடிய காரகிரகம் உச்சபலமாக இருக்கும்போது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. சனி பண்ணல விரயமாகணும்ல, அப்போ வீடு வண்டி வாகனத்தை வாங்கிக்கிங்க, அது புத்திசாலித்தனம். எப்படி கடனாக போகுது? தன்னுடைய செலவுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய இருப்பிடத்துக்காக இத்தனை நாள் வாடகை வீட்டில் இருந்த இப்போ சொந்த வீடு கண்டிப்பாக வாங்கி கொள்ளலாம். அதற்கு எந்த ஒரு பங்கமும் கிடையாது. ராசியில ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் உட்கார்ந்து சில திருமண தடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவேன். அப்போ சுக்கிரன் 8ஆம் அதிபதியும் பார்க்கிறார், கலத்திரக்காரகனும் பார்க்கிறார். திருமண அமைப்புங்கிறது உண்டு. ஆனால் அந்த இடத்தில் அதான் சொல்கிறேனே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு புள்ளி வச்சு கோலம் வச்சு அதை கரெக்டாக தப்பாக எல்லா விஷயம் அலசி ஆராயணும் கொஞ்சம் நல்லாவே. ஏன்னா சுக்கிரன் 8க்குரியவனாகவும் வருகிறான், கலத்திரக்காரகனாகவும் வருகிறான். திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அவரே. திருமணஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ திருமணத்தை அமைத்து கொடுப்பார், சில தடைகளை கொடுத்து அப்புறம் அமைத்து தருவார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மீனராசி அன்பர்கள்.
சரி, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. 8க்குரியவன் 12ல் போய் மறைஞ்சார். கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கேற்ப சுக்கிரனுங்கிறது ஒரு சுபகிரகம் என்கின்ற அமைப்புக்கேற்ப 12க்குரியவன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம் என்பது உண்டு. ராகு உங்க தலையிலேயே உட்கார்ந்துருக்காரு அல்லவா? அப்ப இந்த எண்ணங்களை கொடுக்கும் அல்லவா? ராகுங்கிறது வெளிநாடு அல்லவா? வெளிநாட்டு கிரகம் அல்லவா? வெளிநாட்டு தொடர்புகளை கொடுப்பார் அல்லவா? ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறை அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவது, தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வெளிநாட்டுக்கு சென்று வருவது, கடல் கடந்து சென்று வரக்கூடிய அமைப்புகள், ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்கள் அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய சில வாய்ப்புகள், நல்ல அமைப்புகள் உங்களுக்கு கூடி வரக்கூடிய தன்மைகள், விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீரென்று விசா வந்து செல்லக்கூடிய ஒரு குட் நியூஸ், இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கிறது. அப்போ உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசியால, அருளாசியால நல்லவைகள் நடக்கக்கூடிய இந்த மாதத்தின் தொடக்கத்திலே பாரு, 5க்குரியவன் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம், சந்திரன் ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்திருக்கார். வலிமையா தான் இருக்கார். சூரியனுடைய பார்வை பெறுகிறது. முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் என்பது உண்டு. சூரியன் உங்களுடைய பூர்வீகம், பூர்வீக தெய்வம், பூர்வீக ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. குலதெய்வத்தின் அருளால நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். ஸோ 8க்குரியவன் 12 இருக்கும்போது எதிர்பாராத மாற்றங்கள், எதிர்பாராத விஷயத்தில் சில நன்மைகள் உண்டு. ஆனால் என்ன, அவசரப்படக்கூடாது. ஒரு விஷயத்தை செய்தால் அந்த விஷயம் நல்லதா கெட்டதா என்று பகுத்தாராய்ந்து செய்ய வேண்டும் இந்த மீனராசி என்பர்கள். ஏன் சொல்றேன்னா, இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஜென்ம சனி வரப்போகிறது. ஜென்ம சனி வந்தால் என்ன ஆகும்? மனதை குழப்பம், தெளிவான முடிவில் அவசரப்பட்டு எதையாவது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வருத்தப்படக்கூடிய நிகழ்வு இருக்கும். ஸோ அந்த காரணத்தால புதிதாக ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது, புதிதாக ஒரு ஏற்கனவே செய்து கொண்டிருந்தது ஓகே, புதிதாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை போட்டு செய்யக்கூடிய விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், வருகின்ற தை மாதம் 22 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சூரிய பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது. சூரியனுங்கிறது உங்க ஜாதகப்படி யாருன்னா 6க்குரியவன். யாருக்கெல்லாம் கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இந்த விஷயத்தில் சிக்கிக் கொண்டு தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றதோ, யாருக்கெல்லாம் ஒரு தலைமை பண்பு, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, ஒரு அரசியல் ரீதியில் ஒரு பிரச்சனை, அரசாங்கத்தில் பிரச்சனை, ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கின்றதோ, யாருக்கெல்லாம் சூரிய திசை சூரிய புத்தி நடக்கிறதோ அவர்கள் எல்லாம் ஒரு முறையாவது இந்த நாளில் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு சென்று வந்தீங்கன்னா விடை கிடைக்குங்கிறத அமைப்பு. சரி, அங்கே போக முடியலன்னா உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை சென்று அன்றைய நாள் வழிபட்டால் நிவர்த்தி கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் துல்லிய பலன் வேணும். 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்போ திருமணம் நடக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளாக இருந்தாலும் சரி, அல்லது டோட்டல் ப்ரிடிக்ஷன், டோட்டல் லைஃப் ப்ரிடிக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.